சான்காகமும் யுஷிக்குருவியும் புதிதாக திருமணமாகி வாழத் தொடங்கியது. அவை இரண்டும் சேர்ந்து ஒரு அழகான வீட்டை கட்டி 2 முட்டைகளிட்டு அடைகாத்து வந்தது. அந்த 2 முட்டைகளிலுமிருந்து அழகான 2 பெண் குருவிகள் வந்தன. இதை பார்த்து அப்பா காகம், என் செல்லங்களே, நீங்க 2 பேரும் அம்மாவை மாதிரி அழகாக இருக்கிறீங்க. உங்களை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கு. என்னங்க, நம்ம பிள்ளையில கண் வைக்காதீங்க. யோசி, உன்ன மாதிரியே பிள்ளைகள் அழகாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு நல்ல பெயர் யோசிச்சு வச்சிருக்கிறேன். எங்க சொல்லுங்க பாப்பா. காயா மாயா. மூத்த பிள்ளைக்கு காயா, 2வது பிள்ளைக்கு மாயா. என்னங்க, நான் நினைக்கல இவ்வளவு நல்ல பேர் வைப்பீங்கன்னு. என் செல்ல பிள்ளைகளுக்கு நான் பெயர் வைக்காம வேற யாருதான் வைப்பாங்க? இப்படி சந்தோஷமாக தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தனர். சிறிது நாட்களிலேயே பிள்ளைகளும் நன்றாக வளர்ந்தனர். ஆனால் அந்த சந்தோஷமோ நிறைய நாட்கள் நீடிக்கவில்லை. என்னங்க, திடீரென்று உங்களுக்கு என்ன நடக்குது? எனக்கு பயமா இருக்குது. கொஞ்சம் பொறுங்க, உதவிக்கு யாரும் இருக்கிறாங்களான்னு பாக்குறேன். பொறம்மா யோசி, எனக்கு ஒன்றும் இல்ல. நீ பயப்படாத. நீ பயந்த பிள்ளைகளும் பயப்படுவாங்க. அப்பாக்கு என்னம்மா ஆச்சு? எங்களுக்கு பயமா இருக்கு. அப்பா வாங்கப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவோம். செல்லங்களே, அப்பாக்கு ஒன்றும் இல்ல. இனினா இல்லாட்டியும் நீங்க அம்மாவை நல்லபடியா பார்க்கணும். அம்மாக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம நல்லபடியா படிச்சு பெரிய ஆக்களா வரணும். இதுதான் அப்பாட ஆசை. அப்பாக்காக இதை செய்வீங்களா? கட்டாயம் செய்வோம் அப்பா. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. எங்களுக்காக ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க வேண்டும். மருத்துவமனையில் சேர்த்தாள். சில மணி நேரத்திலேயே சிகிச்சை பலனின்றி ஷான் இறந்து போனது. மன்னிச்சிடுங்க யோசி, உங்க கணவரை என்னால காப்பாற்ற முடியல. இனி ஆக வேண்டியதை பாருங்க. இதை கேட்ட ஜோசியும் பிள்ளைகளும் மனமுடைந்து போயினர். சான்காகம் இறந்ததை தாங்க முடியாத 2 பிள்ளைகளும் அழுது கொண்டே இருந்தனர். அழாதீங்க காயா மாயா, அப்பா கடல்விட்டு தான் போயிட்டார், சீக்கிரம் வந்துருவேன். அவர் நினைச்சு அழாம கொஞ்சமாவது சாப்பிடுங்க. எங்களுக்கு ஆறுதல் சொல்லாதீங்க அம்மா, உங்களுக்கு தான் இந்த உணவு தேவை. நீங்க அப்பாவை நினைச்சு சாப்பிடாம இருந்து உங்களையும் நாங்க இழக்க தயாரா இல்லை. இப்படியே உரையாடி கொண்டிருக்கும் போது யுஷியின் நண்பி யுஷியை பார்க்க வந்தது. யுஷி, உன் கணவர் இறந்துட்டார் என்று இப்பதான் கேள்விப்பட்டேன். நீ எவ்வளவு கவலையாயிருப்பா என்று உன்னை பார்க்க வந்தேன். எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? நீ சொல்றது உண்மைதான். உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குமென்று எனக்கு தெரியும் குஷி. இப்படியே எத்தனை நாளுக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்க போற? உன்னை பார்த்து பிள்ளைகளும் இப்படியே பழக போறாங்க. இது மேல சாப்பிடு. பிள்ளைகளே, அம்மாவும் நீங்களும் சாப்பிடுங்க. தனது நண்பிக்கும் அவளது 2 பிள்ளைகளுக்கும் உணவு கொடுத்து ஆறுதல் கூறிவிட்டு யுஷியின் நண்பி சென்றது. அதன் பின்பு சில நாட்களும் நகரத் தொடங்கின. இவர்களுக்கு பஞ்சம் வந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் யுஷி குருவி யோசித்துக் கொண்டிருந்தது. அம்மா, இப்படியே தனியே நின்று யோசிச்சு ஏன் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்துறீங்க? சமைக்கிறதுக்கு கூட எந்த பொருளும் இல்ல. இதுக்குள்ள உங்க 2 பேரையும் எப்படி வச்சு காப்பாத்த போறனோ தெரியல. இதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அம்மா, நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது. என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, வாரேன் என்று சொல்லி காயாவும் மாயாவும் அறைக்குள் சென்றார்கள். கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து தாயின் கையில் கொடுத்தார்கள். காயா மாயா, இந்த பணம் எங்கிருந்து கொண்டு வரீங்க? எங்கேயும் திருடினீங்களா? அம்மா, நாங்க எங்கேயும் திருடையில. அப்பா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வைத்தனாங்க. இப்ப நம்ம குடும்பத்துக்கு இது தேவைப்படுது. பிள்ளைகளே, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். அம்மாவா மன்னிச்சிருங்க என்று யுஷிக்குருவி சொல்லியது. பிள்ளைகள் சேர்த்து வைத்திருந்த பணத்தை எடுத்து சென்று சமையல் பொருட்கள் வாங்கி வந்து அதை சமைத்து வயல் அருகில் மர நிழலில் வைத்து பொது செய்து விற்றார்கள். வயலில் வேலை செய்த அனைத்து குருவிகளும் உணவை உண்டனர். அக்கா, உணவு மிகவும் சுவையாக இருக்குது. வீட்டுல சாப்பிடுற மாதிரியே இருக்கு. விலையும் குறைவு, ருசியும் அதிகம். எனக்கு ஒரு பார்சல் தாங்க. இந்த ருசியான உணவை என் பிள்ளைகளுக்கும் கொடுக்க போறேன். தினமும் இந்த ருசியான உணவை இங்க கொண்டு வாங்க அக்கா. இருந்த உணவுகள் எல்லாம் முடிந்தது. இதன் மூலம் நல்ல வருமானமும் கிடைத்தது. யுஷியும் 2 பிள்ளைகளும் உணவு கடையின் வருமானத்தின் மூலம் பெரும் செல்வந்தனர் ஆகினர்.